ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி க்ரோஷே ஃபார் பிகினர்ஸ் கிளாஸ் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன பேசிக் ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம ஸ்லிப் நாட் அண்ட் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். க்ரோஷே கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுடைய சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு நடுவில் யானை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஸ்லிப் நாட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யானை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணி இதை ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஸோ பண்ணிட்டீங்களா? இதை பின்னாடி விட்டுருங்க. ஸோ இப்போது இதுலேருந்து இதை எடுத்துருங்க. இந்த சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குங்களா? இதில் இந்த யானை இந்த சர்க்கிள்குள்ளே இருந்து வெளியே எடுத்துருங்க. இதுதான் ஸ்லிப் நாட். ஆக்சுவலாக ஸ்லிப் நாட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு முடிச்சு தான். க்ரோஷே டைம்ஸில் நம்ம ஸ்லிப் நாட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான். இதை இப்படி நம்ம ரிமூவ் பண்ணால் இது வந்துடணும். ஸோ இதனால தான் நம்ம ஸ்லிப் நாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு டைம் கவனிங்க. நான் இன்னொரு டைம் போடுறேன். ஃபஸ்ட்டு யானை இப்படி வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 விரலில் இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இதை எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிளோடைய இந்த ஹோலில் இந்த யானை இப்படி எடுத்து ஜஸ்ட் ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் ஸ்லிப் நாட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச்சஸை பார்க்கலாம். ஸோ ஹூக் எடுத்துக்கோங்க. 3.5 mm ஹூக் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஹூக்கை இந்த ஸ்லிப் நாட் போட்டோம் இல்லையா, இதில் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய நூல் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த நூலை பிடிச்சி இழுத்தோன்னா அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ நம்ம ஹூக்கு விடுற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லூஸாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஹூக் நல்லா ஃப்ரீயாக உள்ள மூவபிள் ஆகிற மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹூக்கை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம யானை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது இந்த எட்ஜு, இந்த பெரிய யான் விட்டுருக்கோம் இல்லையா, இதை நம்ம எப்படி நம்ம பிடிச்சி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இதில் விட்டுட்டு அண்ட் இந்த 2 ஃபிங்கர் விட்டு இதை அப்படியே மேலே கொண்டு வந்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு இந்த ஃபிங்கரில் ஒரு சுற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் ஃபிங்கர் உள்ளே விட்டு இந்த 2 ஃபிங்கருக்கு மறுபடியும் வெளியே விட்டு ஆள்காட்டி விரலில் இப்படி சுற்றி இது யானை பிடிச்சிக்கலாம். ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. அவங்களுக்கு சில பேர் இப்படி ஜஸ்ட்டு சுற்றி அதுக்கப்புறம் இப்படி பிடிப்பாங்க. ஸோ நம்மளுடைய யான் டென்ஷன் அதாவது இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது யான் வரும் இல்லைங்களா, அந்த டென்ஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கணும். ஸோ இந்த யான் ஃப்ளோ நமக்கு இப்படி நம்ம ஒர்க் பண்ண இந்த யான் ஃப்ளோ அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். யான் ஃப்ளோவை எப்படி கரெக்டாக கொண்டு வர்றதுங்கிற டிப்பை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் செயின் ஸ்டிச்சஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் நாட்டுக்குள்ளே நம்ம ஹூக்கை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது செயின் ஸ்டிச்சுங்கிறது ஜஸ்ட்டு இப்போ இந்த ஹூக் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹூக்கை இந்த த்ரெட் இருக்குங்க இல்லையா, இந்த யானுக்கு உள்ளே ப்ளேஸ் பண்ணி அப்படியே இதை இந்த ஹூக் அந்த ஸ்லிப் நாட் வழியாக இப்படி இழுத்துறணும். இதை உள்ளே விட்டு இப்படி நம்ம வெளியே எடுக்கணும்.
ஸோ இதுதான் செயின். மறுபடியும் சொல்கிறேன், இது இப்படி உள்ளே விட்டு இந்த லூப்புக்குள்ளார இருந்து வெளியே எடுத்துடணும். ஸோ இப்போ செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இதுதான் வந்து செயின் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்னொரு கண்டினியூஸாக ஒரு 5 போடலாம். உள்ளே விட்டு எடுக்கணும். இதே மாதிரி சுற்றி இந்த லூப்புக்குள்ளேருந்து வெளியே எடுக்கணும். சுற்றி இந்த லூப்புக்குள்ளேருந்து வெளியே எடுக்கணும். ஸோ நம்ம இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ செயின்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம செயின் ஸ்டிச்சஸை. ஸோ இந்த வி மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த வி மாதிரி இதுதான் செயின். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செயின், இது வந்து செகண்ட் செயின், இது வந்து தேர்ட் செயின். ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து பின்பக்கமாக இது இப்படி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 செயின்ஸ் போட்டிருக்கோம். நம்ம யான்பால் வாங்கினதுமே நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வெளியிலேருந்து இப்படி நம்ம யானை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் சொல்கிற டிப் என்னென்னா, நான் யூஸ் பண்ணுற டிப்னு கூட சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி ஒரு யான்பால் இருந்தது அப்படின்னா இதை வெளியிலேருந்து நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இந்த சென்டர் பார்ட் இருக்குது இல்லைங்களா, சென்டர் பார்ட், இந்த சென்டர் பார்ட்டில் ஸோ இந்த மாதிரி சென்டர் பார்ட் கண்டுபிடிச்சி உள்ளே இருந்து நம்ம வந்து யானை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இன்னொரு எட்ஜஸாக பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த எட்ஜிலேருந்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏன் டிஃப்ரென்ஸ் வரும்னு சொல்கிறேன்றதை உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம மேலே இருந்து இருக்கக்கூடிய யானை எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது இழுக்கும்போது ஒவ்வொரு டேர்ன்ஸுக்குமே வந்து இது மூவ் ஆகுது இல்லைங்களா? ஸோ இந்த மூவ் ஆகிறதுனால நம்மளுடைய அந்த யான் ஃப்ளோவில் வந்து கொஞ்சம் லூஸாகவோ இல்லை டைட்டாகவோ ஸ்டிச்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் சென்டர்லேருந்து புல் பண்ண யானை வந்து பாருங்கள். ஸோ இதை எடுக்கும்போது இது அப்படியே ஃப்ரீயாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக வருது பார்த்திங்களா? ஸோ இதனால் நம்மளுடைய டென்ஷனில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. நம்மளுடைய ஸ்டிச்சஸும் நம்ம டைட்டாக லூஸாக போடுற மாதிரி இருக்காது, ஒரே ஈவனாக வர மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி நான் க்ரோஷே பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக தெரியுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்லிப் நாட் அண்ட் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா க்ரோஷே பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.